he's not a new member to us, so we'll straight away go to the topic. No. That was awesome, Vijayji. The happy street is always in our mind. It has been for the past 2 years. It's in our mind. We'll work it out this time. Thank you. ராணிப்பேட்ல பெர்மிஷன் ஆயிட்டாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. நம்ம வேலூர்ல பண்ணிடுவோம். பாஸ்ட் 2 வருஷமா நாங்க இத பேசிட்டே இருக்கோம் ஹாப்பி ஸ்ட்ரீட். So ஹாப்பியா பண்ணிடுவோம். So that was nice. Now I call upon also our district notarians. They want to honor our president to us. இவனால ஃப்ரீயா தான் இருந்தேன். 2 பேர் வராத வரைக்கும் 2 பேர் வந்ததுனால அதான் அதிகமாக வரலன்னு நினைச்சுதான் நான் ஃப்ரீயா உட்காந்துட்டேன். முதலிடம் என்பது வேறு, தனியிடம் என்பது வேறு. இந்த டிஸ்ட்ரிக்ட் 3231ல அக்கார்டு கிளப் ஃபர்ஸ்டா செகண்டா தேர்டா அப்படின்றதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் அக்கார்டு கிளப்னா ஒரு தனி ஸ்பெஷாலிட்டின்றது மட்டும் நிச்சயமான உண்டு. அது எவ்வளோ பேர் நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் பாயிண்ட் இல்லை, அது உண்மையிலே நிறைய பேர் கை தட்டலாம். ஏன்னா உங்க ஸ்பெஷாலிட்டி அது என்ன பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் அக்கார்டு கிளப்புக்கு தேவி மேடத்தோட இன்ஸ்டலேஷன் ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். ஆனால் வந்து 10 மினிட்ஸ் வரும், 5 மினிட்ஸ் தான். அப்போ நான் சிங்கப்பூர் ட்ரிப்பில் போயிட்டேன். அந்த வேலை போகும்போது சாரி மேடம் சொல்லி மிஸ் பண்ணிட்டு போனேன். அப்போ நான் சரியாக ரிசல்ட் பண்ணேன். இப்போ வாசுடைய இன்ஸ்டலேஷன் பிரசிடென்ட் இன்ஸ்டலேஷன் பார்க்குறது எவ்வளோ ஒரு அன்னுனியும் உண்மையிலே எங்கள் கிளப்பு பார்க்குற மாதிரியே அவ்வளோ. நான் இந்த வேலை செய்கிறேன், அந்த வேலை செய்கிறேன், நான் நீங்கள் சாப்பிட்டீங்களா, நீங்கள் பண்ணலாம் வந்தீங்களா பண்ணலாம், இது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. இப்போ எல்லாரும் அவங்கவுங்க ப்ரொஃபஷனல் ரொம்ப பிஸி மேன். பட் இருந்தாலும் இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி யார் எடுத்தாலும் இவங்க அவங்க இவங்க ரிலேட்டிவ்ஸ் மாமா மச்சான் அந்த மாதிரியே ஒரு ஃபேமிலி பார்ட்டி பார்க்க முடிஞ்சது. அதுக்கு என்னோட மனப்பூர்வ வாழ்த்துக்கள். செகண்ட் பாயிண்ட் வந்து லாஸ்ட் இயர் சுகர் சொல்லவே தேவையில்லை, வேற லெவலில் கலக்கிட்டு கொண்டு போய் நிற்கிட்டு அவர் கண்ட கனவு கிட்டத்தில் இருக்குது. அது வாசுதேவன்கிட்ட கொடுத்துருக்காரு. அதை அவர் கண்டிப்பாக வெயிட் பண்ண புரிஞ்சுமா கைத்தட்டுங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தா இன்னைக்கு வந்து எனக்கு கொடுத்துக்கிற டாபிக் வந்து ப்ராஜெக்ட்ஸ். அது நான் பெருமையோட சொல்லுவேன். பிகாஸ் ஆஃப் என்னுடைய அசிஸ்டன்ட் கவர்னர் ட்ரைனிங்கில் நான் லாஸ்ட் இயர் என்னுடைய பீரியடில் நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அதுக்கு அவ்வளோ கைட் பண்ணுவார். நான் சைட்டேஷன் அவார்டு வாங்கணும்னு சொல்லி என் கிளப்லேயோ இல்லை நானும் ஆசைப்பட்டதில்லை. ஆனால் உங்கள் கிளப்பில் இருக்கிற என்னுடைய ஏஜி பிரேமானந்த் வந்து அவ்வளோ ஆசைப்பட்டு இவ்வளோ பண்ணியிருக்கிறேன். நீ கண்டிப்பாக வாங்கணும், பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்கணும், சைட்டேஷன் அவார்டு வாங்கணும், பெஸ்ட் பிரசிடென்ட் அவார்டு வாங்கணுன்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் விடாம டே 1ல இருந்து கடைசி நாள் கவர்னர் இன்ஸ்டலேஷன், அதுக்கப்புறம் தேங்க்ஸ் கிவிங் பார்ட்டி வரைக்கும் ஃபேமிலியோடு வந்தாரு. இதை நான் கற்றுக்கலாம். பட் ஆனால் இன்னைக்கு என் ஒய்ஃபை கூப்பிட்டா வரமாட்டேன்றாங்க. ஃபர்ஸ்ட் என்னுடைய ப்ராஜெக்ட்ஸை பற்றி நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஏன்னா டைம்ஸ் வந்து ரொம்ப கம்மி. நான் வந்து இன்ஸ்டலேஷன்ஸ் பண்ணுறதுக்கு என் கிளப்பில் வந்து பிரசிடெண்ட்டாக ஆக்கிறதுக்கு வந்து சம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் வந்து திடீர்னு எனக்கு சடனாக ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். நான் வந்து வேண்டாம்னா மைண்ட் செட்டப்பில் ஃபேமிலியில் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை எல்லாம் சொல்லும்போது இல்லை நீ தான் ஆகணும்னு ஒரு சுச்சுவேஷன் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஃபேமிலியை உட்காந்து டிஸ்கஸ் பண்ணேன். நான் 1 இயர் வந்து பண்ண முடியாது, பிஸ்னஸ் பண்ணி தான் பார்க்கணும்னு சொல்லி கைட் பண்ணி அவங்கள வந்து பர்மிஷன்ஸ் எல்லாம் பக்காவாக வாங்க வச்சுட்டு தான் நான் வந்து பிரசிடென்ஷிப் பதவியே இருக்கேன். அப்போ நான் வந்து இது வரைக்கும் யாரும் பண்ணாதது வித்தியாசமாக பண்ணணும், ஒரே ஒரு சிந்தனை தான், யாரும் பண்ணாதான் பண்ணணும். அதுதான் என் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. சரிட்டு இது வரைக்கும் எல்லாருமே மண்டபத்தில் அங்கே இங்கே தான் ஃபங்க்ஷன் இன்ஸ்டலேஷன் வச்சுருப்பாங்க. நம்ம விஐடியில் வைக்கலாம், கான்ஃபரன்ஸ் ஹாலில் அண்ணா ஆடிட்டோரியத்தில் வைக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு எங்கள் அப்பா வந்து அங்கே ஒர்க் பண்ணுறாரு. அவர்கிட்ட போய் கேட்டால் அது பெரிய விஷயம் இல்லை, யார் கேட்டாலும் கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டாரு. அப்போ அப்பா ஃபார்மாலிட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், இன்விடேஷன் போடுறேன். இன்விடேஷன் போட்டாச்சு, பாதி பேருக்கு கொடுத்தாச்சு, எல்லாருக்கும் தெரியும் விஐடியில் வைக்க போகிறேன். அப்புறமா ஒரு நாள் ஃபார்மாலிட்டிஸுக்கு செல்வம் சார் இன்விடேஷன் கொடுக்குறாங்க. போகும்போது சாரிங்க அது கொடுத்தா எல்லாருக்கும் கொடுத்துருவோம், தப்பாத்துக்காதுங்க கொடுத்துருங்க, இன்விடேஷன் எல்லாருக்கும் இப்போ வாங்கிட்டேன். ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. டேட் வேறு அந்த டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணது மறுபடியும் தள்ளி போயிட்டு வேறு ஒரு டேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும். என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், நம்ம இவ்வளோ சொல்லிட்டோமே, எல்லாரும் நம்மளை ஒரு மாதிரி பெருசாக பார்த்தாங்க. இப்போ ஃபெயில் ஆச்சுன்னு சொல்லி திங்க் பண்ணும்போது ஒரு நாள் 2:15 மணிக்கு நைட்டு தோணுச்சு, தூக்கமே வரல. அப்போ வந்து ஏன் நம்ம தேவி தேட்டரில் பண்ணக்கூடாது
அப்படின்னு சொல்லிட்டு ஆடியோ லான்ச் எல்லாம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. இல்லைன்னா வந்து க்ரூஸில் பண்ணலாம், நம்ம கிளப் மெம்பர்ஸ் வரைக்கும் கூட்டிகிட்டு போய் க்ரூஸில் பண்ணலான்னு தான் பிளான். மறுநாள் பட்ஜெட் வாங்கி எல்லாமே ட்ரை பண்ணோம். க்ரூஸ் பட்ஜெட் எங்கேயோ போச்சு, அந்த சப்போர்ட் இல்லை, அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. சரி நம்ம தேட்டரில் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்து சரிட்டு எந்த தேட்டருக்குன்னா எதுன்னு யோசிக்கும் போது எங்கள் கிளப்பில் இருக்கிற ஐநாக்ஸ் தேட்டரில் ராஜா அவரை வந்து மெம்பராக அவர் ஒன்று நைட்டு 2:45 மணிக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறேன், 4:15 மணிக்கு அவர் ரிப்ளை பண்ணுறாரு, இது வந்து நல்ல ஐடியா, நான் வந்து ஐநாக்ஸோடைய ஹெட் ஆஃபீஸ்லாம் பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் ஆஃபீஸில் பர்மிஷன் வாங்கி எனக்கு 6:15 மணிக்கு ரிப்ளை கொடுக்குறாரு. ஏர்லி மார்னிங் 6:15 ஐநாக்ஸ் ரீஜனல் ஹெட்டுக்கிட்டே இந்த மாதிரி வந்து ஒன் ஷோ வந்து லீஸு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி லீஸு கேட்டு அந்த தேட்டர்லேயே வந்து என்னோட இன்ஸ்டலேஷன் ஃபங்க்ஷன் நாங்கள் அங்கே பண்ணோம். 163 மெம்பர்ஸ் தேட்டர் ஃபுல் டே, அந்த ஃபுல் ஷோ விலைக்கு வாங்கணும், சைக்கிள் பாஸ் அந்த மாதிரி எல்லாமே விலைக்கு வாங்கி அந்த இடத்துல ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு மட்டுமே ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் அப்போ என்ன சொன்னோன்னா ஒரு ஷோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. இல்லை அது ஜேகே 1 lakhக்கு வந்து அன்னைக்கு மட்டும் என்னுடைய இண்டிவிஜுவல் ஸ்பான்சர் நான் கொடுத்து நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு என்னுடைய இனிஷியல் ப்ராஜெக்ட் வந்து அதுக்கப்புறமா வந்து என் கிளப்லலாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணேன்னா நான் இந்த மாதிரி கனவெல்லாம் இருக்குது என்ன பண்ணலாம், இந்த ஃப்ளைஓவருக்கு வந்து இந்த பெயிண்டிங் பண்ணேன். நான் ராணிப்பேட்டில் இந்த கிரீன் ட்ரெண்ட் சேர்ந்து அதனால் அங்கே வந்து அந்த பெயிண்டிங் பண்ணி அது ஒரு நல்ல சக்ஸஸாக அந்த ஊர் பேசினாங்க. சரி நம்ம ஊரில் நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு அதே அந்த கதிர் ஆர்ட்ஸை கூட்டிட்டு வந்து இங்கே காமிச்சோன்னே அவங்க மெஷர்மெண்ட்லாம் எடுத்தோம், அதெல்லாம் பண்ணால் இதெல்லாம் இவ்வளோ பண்ணலாம்னா உடனே டிபார்ட் பெயிண்ட்டுக்கு போனோம், ஏஷியன் பெயிண்ட்டுக்கு போனோம், எல்லாரும் பெயிண்ட் கம்பெனிலாம் பேசி எல்லாம் முடிச்சுட்டு வரோம். அவன் மார்க் பண்ணுறான் இந்த இடத்துலலாம் இவரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த சைடு யாரோ ஒரு பொலிட்டிஷியன் போனாங்க, பார்த்தாங்க, கூப்பிட்டாங்க, என்ன இதுன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி அதை நாங்களே பண்ணிக்கிறோம், நீங்கள் பண்ணாதீங்கன்னு. அதுக்கப்புறமா தான் அந்த ப்ராஜெக்ட் வந்து அவங்க ஸ்டார்ட் வெள்ளூர் என்னால் எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்புறமா ஐ லவ் வெள்ளூர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோடிங்ஸ் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம். அதை பண்ணலாம், அது எங்கே பண்ணலாம், நல்லா ரீச் இருக்குன்னு சொல்லிட்டு கோட்டை மெயின் அந்த பார்க் லான் இருக்கு இல்லையா, அங்கே பண்ணலாம்னா அது வந்து ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் வந்து பர்மிஷன் கேட்கணும் அப்படின்றாங்க. நம்ம தான் கிருஷ்ணன் ஸ்கூலில் படிச்சிருந்தேன், நம்ம பாஸ்ட் பிரசிடென்ட் சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் நம்ம எல்லாம் பார்த்தா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு லிங்க்ல இருக்காங்க. கடைசியில் பார்த்தா என்னுடைய கூட படிச்சோடனே வந்து ஆர்காலஜியில் ஏஎஸ்ஐ கமிஷனரா நம்ம சென்னை இவர் ஸ்டாலின் ஆஃபீஸ் பேக் சைடில் தான் இருக்காரு. அவங்கள அப்ரோச் பண்ணோம், அவங்க உடனே என்ன பண்ண ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பர்மிஷன் கொடுத்துருன்னு சொல்லிட்டு அது வந்து கலெக்டருக்கு நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணோம், அவங்க வந்து உங்களுக்கு ப்ரொசீட் பண்ணோம்னு சொல்லிட்டு அதை நாங்கள் அவங்க அப்ரூவல் கொடுத்து இங்கே வந்ததை இந்த ஊரில் இருக்கிற அப்போ இருக்கிற கலெக்டர் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணி அதை நாங்களே பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த லைட்டிங்ஸ் போட்டாங்க. இதை நான் கொண்டு போய் என் கிளப்ல மீட்டிங்ல சொல்லுவேன், அண்ணா ரொம்ப ராசிகாரம் போல இருக்கு, நீ எதை பண்ணா யாரும் தூக்கி போயிடுறாங்க, நீ வந்து ஏர்போர்ட் கொண்டு வா, செலவு தான் பண்ணிடுறாங்க கொண்டு வா, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்க, நான் கிண்டல் பண்ணிடுறேன். சரி ஓகே வேற மாதிரி வந்து நம்ம ப்ராஜெக்ட் பண்ணலான்னு தான் ஜெயிலுக்கு வந்து நாங்கள் அப்போ ப்ராஜெக்ட் பண்ணாங்க. ஜெயிலுக்கு வந்து அப்போ ஒரு நீட் இருந்தது. அப்போ வந்து சைனாலேருந்து பெட் ஸ்ப்ரெட் மெட்டீரியல்ஸை வந்து கட் பண்ணி கொண்டு வந்தா ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்தா ஜிஎஸ்டி வந்து அதிகமாக இருந்தது, பேலா கொண்டு வந்தா ஜிஎஸ்டி கம்மியாக இருந்தது. அதனால நாங்கள் என்ன பண்ணோம், அதை வந்து பேலாவே கொண்டு வந்து ஜெயிலில் கொடுத்து அதை வந்து கட் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணி அதை கவர் பண்ணி அது கவர் மேலே வந்து ஒரு லேபிளிங் பண்ணி இது வந்து இங்கேருந்து கேரளாவுக்கு ஒரு ஆர்டர் ஒன்று கிடைச்சிது. அதை நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். நம்ப மாட்டீங்க, 43 மெம்பர்ஸ் மேல் ஜெயிலையும் 57 மெம்பர்ஸ் வந்து ஃபீமேல் ஜெயிலையும் எனக்கு வந்து அப்புறம் வந்து டிஐஜி முகமது அனிஃபா வந்து பர்மிஷன் கொடுத்தாரு. மேல் ஜெயிலுக்கு நான் போவேன், ஃபீமேல் ஜெயிலுக்கு என்னுடைய ஒய்ஃப் போவாங்க. மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு நாளைக்கு 800 பெட் ஸ்ப்ரெட் மெட்டீரியல்ஸை அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. அதனுடைய பைசா வந்து வெளியில கொடுக்கறத விட ரொம்ப ரொம்ப சீப்பாக தான் கொடுத்தோம். அது வந்து கைதிகளுடைய பிரிசனர் அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து டெபாசிட் பண்ணனாங்க. அந்த அமௌண்ட்டுக்கு வந்து மினிமம் சார்ஜஸ் மட்டும் அந்த இபி மெயின்டெனன்ஸ் அந்த மிஷின் மெயின்டெனன்ஸ் மட்டும் தான் பிரிசனுக்கு போச்சு, மற்றது எல்லாமே வந்து கைதிகளுக்கு தான் போச்சு. அது வந்து ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்பத்துலேருந்தே வந்து என்னுடைய நேம் வந்து அங்கே நல்லா ரீச் ஆகிடுச்சு. எந்த எஸ்பி வந்தாலும் டிஏஜி வந்தாலும் ஏதாவது ஒரு ரெக்யர்மெண்ட் வாட்டர் ஆர்ஓ பிளான்ட் கொடுங்க, இவங்களுக்கு ஃபுட்டுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்க, பெட்ஷீட் கொடுங்க, அவங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு கொடுங்க, ஏதாவது ஒன்று கொடுத்துருங்க. அதனால தான் எனக்கு வந்து லைப்ரரின்னு சொன்ன உடனே எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது. என்னுடைய நான் அதுவும் கற்றுக் கொடுத்தது பிரேமநந்தா தான். அவர் ஏஜ் ஆன உடனே அவருக்கு அலாட்மெண்ட் ஆன கிளப்புங்களை எல்லாரையும் வந்து குரூப்பில் போட்டார். அவர் எந்த ஒரு டிஸ்ட்ரிக்டுடைய இன்டிமேஷன் வந்தாலும் அந்த குரூப்பில் போஸ்ட் பண்ணுறாரு, இருந்தாலும் பர்சனலாக ஃபோன் பண்ணி சொல்கிறார். அதே நான் ஃபாலோ பண்ணேன். போட்ட உடனே அடுத்த நிமிஷம் நல்ல திட்டம் ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பிரசிடென்ட் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாரு. உடனே அச்சீவர்ஸ் கிளப் அவங்க ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. நேராக போனோம், 150-200 புக்ஸ் கொடுத்தோம். என்டையர் ஜெயிலும் மேல் ஜெயிலில் ஃபுல் கேம்பஸ் 155 ஏக்கராவை சுற்றி பார்க்க வச்சு கூப்பிட்டு வந்து என்னென்ன இருக்குது, என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்ன வாய்ப்புகள் இருக்குதுன்றது எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. டிஐஜி மேடத்தை மீட் பண்ணோம்.
அவங்களும் வந்து ரொம்ப அப்ரிஷியேஷன் பண்ணாங்க. அவங்களும் ஒரு சில ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க. ஃபீமேல் ஜெயிலுக்கு தான் போக முடியல, அது வந்து லேடிஸ் தான் கூட்டு போகலாம். ஃபீமேல் ஜெயில் இந்த மேல்ஸ் ஆர்டரோட அது வந்து ஐஜி லெவலில் பர்மிஷன் வாங்கணும். இந்த மாதிரி இருந்தது. அந்த மாதிரி வித்தியாசமா எது பண்ணாலும் ஒரு வித்தியாசமா பண்ணணும்னு மட்டும் ஒரு மைண்ட் செட் இருந்தா அந்த மாதிரி வந்து அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து நாங்கள் பண்ணோம். அதுக்கு அடுத்தது வந்து டயாலிசிஸ் சென்டருக்கு வந்து டயாலிசிஸ் சென்டர் போர்ட்னாவே டயாலிசிஸ் சென்டர் அப்படின்னு ஒரு நேம் போயிட்டு இருக்கு. மதமீறி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு மேமோகிராபி பஸ் அதை ஒன்று பண்ணலான்ட்டு தான் நாங்கள் யோசிச்சோம். அப்போ வந்து சென்னை ராமச்சந்திர மெடிக்கல் காலேஜில் போய் அங்கே டீனை மீட் பண்ணிட்டு அவங்க கிட்ட வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணோம். இந்த மாதிரி வந்து எங்கள் வெள்ளூருக்கு வந்து பீடி தொழிற்சாலை மேட்ச் பக்ஸிஜிஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க லேடிஸ், அவங்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய் இருக்குதான்றதை கண்டதுக்கு வந்து மேமோகிராபி பஸ் வேணும்னு அந்த பஸ் அவங்ககிட்ட இல்லை. ஆனால் மிஷினாக இருக்கு. பட் வந்து நீங்கள் கொண்டு வந்து பேஷண்ட்ஸை கொண்டு வந்து நீங்கள் வந்து செக் பண்ணுங்கன்னா வாய்ப்பு இல்லைங்க. அவ்வளோ பேர் வந்து வரதுக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்கல. அதனால நாங்கள் என்ன பண்ணோம், அவங்ககிட்ட இருக்குது என்ன பண்ணலாம்னா இந்த ஐ செக்கப்பு, அப்புறமா ஏசிபிசி செக்கப்பு, அப்புறமா வந்து எக்ஸ்ரே, இசிஜி இதுக்கு வந்து பஸ்ஸே அனுப்பிச்சாங்க. அந்த பஸ்ஸை கொண்டு வந்து நாங்கள் காவலர் மண்டபம் இங்கே கோட்டைக்கு பேக் சைடு இருக்கோம் அந்த மண்டபத்தில் வந்துட்டு அது அப்போ நாங்கள் வந்து வெளியில் பண்ணாது வந்து சாதாரணமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்ம்டு ரிசர்வ்டு போலீஸுக்கும் ப்ளஸ் வந்து மிலிட்ரி பெங்களூர் ஹெட் ஆஃபீஸில் போயிட்டு அவங்ககிட்டே பேசி இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய மிலிட்ரிக்காரும் போலீஸ்காரங்களுக்கும் மட்டும் ஒரு பெரிய மெடிக்கல் ஹெல்த் செக்அப் வச்சோம். வந்து ஒரு 1800 பேர் மிகப்பெரிய பயங்கரமான ஒரு ஹிட் ஆச்சு. பப்ளிக் இமேஜில் நல்ல ஒரு ரீச்சாகவும் கிடைச்சிது. அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ஸை பண்ணோம். இந்த மாதிரி வந்து ஒரு டயாலிசிஸ் சென்டர் வந்து எங்கள் டயாலிசிஸில் வந்து நாங்கள் ஜஸ்ட் 4 மிஷின் ஆரம்பித்து அது அப்படியே 10 ஆகி 12 ஆகி 16 ஆகி இன்னைக்கு வந்து 24 மிஷின். என்னுடைய பீரியட்ல 5 மிஷின். ஒரு மிஷின்ஸ் வந்து பஜாஜ் சேட் நம்ம வெள்ளூர்ல இருக்காரு, அவர்கிட்ட போய் ரெக்வஸ்ட் சொன்னதான் எதுவுமே கேட்கல. நாளைக்கு வாங்கினாரு. சரி ஏதோ ஒரு 50,000 1 லட்சம் கொடுப்பாருன்னு சொல்லி போய் பார்த்தா அதுக்கு ஒரு காஸ்ட் எவ்வளோன்னு கேட்டால் 7,93,000 தான். ஒரே செக்கில் 7,93,000 செக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா வெள்ளூர் லாரி ஓனர்ஸ் அசோசியேஷன்ஸ் அவங்க கிட்ட போய் அவர் அப்ரோச் பண்ணோம். அவங்க அப்ரோச் பண்ணிட்டு 2 lakhs rupees கொடுத்தாங்க. என்னுடைய பீரியட்ல 5 டயாலிசிஸ் மிஷின், 24 கார்டு, அதுக்கப்புறமா வந்து ஒரு ஆம்புலன்ஸ். 24 கார்டு வந்து ஐசிஐசிஐ மெடிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ், ஐசிஐசிஐ பேங்க் இருக்குல்ல அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று ரெடி பண்ணி நாங்கள் எல்லா சிஎஸ்ஆருக்கும் அனுப்புவோம். அது அமிச்சதில் வந்து அவங்க 24 பெட் கார்டு இது அப்புறம் அது வந்து பெட்டு கொடுத்தாங்க. 5 டயாலிசிஸ் மிஷின்ஸ் வந்து டிசிஎஸ் அவங்க வந்து 2, அப்புறமா நம்ம வெள்ளூர்ல இருக்கிற ஒன்றும் போட்டு ஒரு 5. இன்னைக்கு தேதி வரைக்கும் எவ்வளோ பேருக்கு தெரியுமா தெரியலன்னு தெரியல. இன்னைக்கு தேதி வரைக்கும் 2017 நவம்பர்ல ஆரம்பிச்ச வெள்ளூர் பச்சையம்மாள் சண்முகம் ரோட்டோஃபோர் டேங்கர் டயாலிசிஸ் சென்டர் இன்னைக்கு தேதி வரைக்கும் 63,800 டயாலிசிஸ் 0 காஸ்ட்ல பண்ணிருக்கு. அது வந்து ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று இருக்கு. அந்த ஆப்ரேஷன்ஸ் ஏதாவது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொண்டு வரலாம். இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணுறோம். அந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஏன் அந்த ஸ்பெஷாலிட்டின்னா இவ்வளோ வாய்ப்புகள் நிறைய பெரிய பெரிய குட் ஹார்ட்டட் பீப்புள்ஸ் இருக்கிறீங்க அந்த கிளப்பில். நீங்கள் நினச்சா ஏதாவது ஒரு ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் கண்டிப்பாக பண்ணலாம். அப்படி அது பெருசாக தான் பண்ணணும்னு இல்லை. இப்போ திருவண்ணாமலையில் பண்ணியிருக்காங்க டயாலிசிஸ் சென்டர், குடியாத்தத்தில் பண்ணியிருக்காங்க டயாலிசிஸ் சென்டர், காஞ்சிபுரம் பண்ணியிருக்காங்க டயாலிசிஸ் சென்டர். மறுபடியும் டயாலிசிஸ் சென்டர் வேணாம், ஏன்னா எல்லா இடத்துலையும் சுற்றி இருக்கு. இல்லாதது ஒன்று திங்க் பண்ணுங்க. பெருசாக சார் அது வந்து ஒரு பிரசிடென்ட் எடுத்து அந்த பண்ணிட்டு அந்த பிரசிடென்ட்டோட முடிஞ்சிட்டு போகிறது ப்ராஜெக்ட் இல்லை. அடுத்த வர பிரசிடென்ட்டும் அதை தொடர்ந்து பண்ற மாதிரி ஏதாவது சிம்பிளா கூட பண்ணலாம். நான் ஆசைப்பட்டது அப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இந்த கோட்டையிலலாம் பார்த்தீங்கன்னா டெய்லி வாக்கிங் ஒரு வாக்கர்ஸ் கிளப்பே ஒரு பெரிய லெவலில் போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல வந்து எனக்கு ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் அப்போ நான் அவனை அப்ரோச் பண்ணதுக்கு இடம் கொடுத்தாங்க. பட் அது இருந்து என்னுடைய ஃபண்டிங் வந்து ஃபுல்லாக நான் டயாலிசிஸ் சென்டருக்கு யூட்டிலைஸ் பண்ணதுனால என்னால் அந்த ப்ராஜெக்ட் பண்ண முடியல. அது எப்படின்னா ஒன்றுமே இல்லை, மார்னிங் ஏசிபிசி, எக்ஸ்ரே, இசிஜி இதை மட்டும் நீங்கள் அங்கே வந்து போட்டாவே கொஞ்சம் ஒரு மினிமம் காஸ்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் வெள்ளூர் அக்கார் அப்படின்ற மாதிரி ஒன்று போட்டுக்கிறோம். அந்த இடத்துல நீங்கள் காமனாக வச்சுக்கலாம். முடியாதவங்களுக்கு ஒரு 50 பேருக்கு மட்டும் இப்போ அன்னதானம் டெய்லி பண்ணுறாங்க. ஒரு 50 டோக்கன் கொடுக்குறாங்க, டெய்லி 50 பேர் அன்னதானம் கொடுத்துட்றாங்க. காஞ்சிபுரம் பண்ணுறாங்க, குடியாத்தம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நீங்களும் ஒரு 50 பேருக்கு முடியாதவங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஏசிபிசி டெஸ்ட்டு ஒரு 75 ரூபா, 100 ரூபா, 150 ரூபாய்க்குள்ளார முடிக்கலாம். அது அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணலாம். அதுக்கு வந்து வாசுதேவன் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பண்ணக்கூடிய ஆள் தான். அவருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எதிர்த்தாலும் தலைவான் எனக்கு வந்து கைட் பண்ணு, எனக்கு சொல்லுங்க என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்கன்ற மாதிரி ஒரு ஆர்வம் இருக்குது. உங்களுக்கு எல்லாருடைய சப்போர்ட் இருந்துச்சுன்னா அவர் வந்து நிச்சயம் நல்ல ஒரு ரீச்சுக்கு கொண்டு போவார். எனக்கு அது வந்து நம்பிக்கை இருக்கு. அடுத்தது வந்து ஃபேமிலி கெட் டுகெதர்ஸ். அது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த ஃபேமிலி கெட் டுகெதர்ஸ் இப்போ என்னுடைய பீரியட்ல பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கோவிலில் வந்து சாமிக்கு திருக்கல்யாணம் பண்ணோம்.
சாமியே உச்சவரே வெளில கொண்டு வந்து வச்சு தங்கத்தில் தாலி செஞ்சு என் கிளப்லேருந்து ஒரு 68 பேர் பஸ் வச்சு வேன் வச்சு கொண்டு போனோம். அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழா பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து வேணுகோபால சுவாமின்னு சொல்லிட்டு படவேடு மலை மேலே இருக்கிற ஒரு கோவில், அந்த கோவிலுக்கு வந்து மேடம் எல்லாம் கூட வந்திருந்தாங்க. அவங்களெல்லாம் வச்சு அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு விசேஷமான ஒரு பூஜை ஒன்று நாங்கள் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் பண்ணும்போது என்னன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ஸ்ன்னு சொல்லி போகும்போது ஃபேமிலியும் சேர்ந்து ப்ளஸ் மெம்பர்ஸும் வந்து உங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வந்து இந்த 2 விஷயம் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு இல்லை. இந்த எல்லா கோவிலையும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களை வச்சு பிச்சை எடுக்கிறாங்க. அது சத்தியமாக அவங்க குழந்தைங்களே கிடையாது. அவங்களும் நல்லா இருக்காங்க, ஃபிசிக்கலி நல்லா இருக்காங்க. முடியாத ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்ச் இருக்கிறது தான் பண்ணலாம். பட் அதுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் நான் வச்சேன். அப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்கள வந்து டச் பண்ணால் இவங்க வருவாங்க, அவங்க வருவாங்க. பட் ஆஸ் ஏ ரொட்டேரியனா ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஜாயிண்ட் ப்ராஜெக்டா ஒரு 7 கிளப்பு, அதில் வந்து ஆளுக்கு ஒரு 10 பேர் வந்து ஒரு 4 நாள் வந்து நீங்கள் ஸ்ட்ரைக் மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைக்னா அது அப்ரூவல் ஃப்ரம் த கவர்மெண்ட் மூலமாக பண்ணிங்கன்னா அந்த பிச்சை எடுக்கிறது தயவு செஞ்சு நிப்பாட்டும். அது வந்து அந்த குழந்தைகளை வச்சு பிச்சை எடுக்கிறது ரொம்ப கொடூரமான விஷயமா இருக்குது. அது ஒன்று செய்யலாம். 2வது அந்த திருநங்கைகளுடைய சில பேர், நான் எல்லாரும் சொல்கிறேன், சில பேர் வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க. அது வந்து நிறைய இடத்துல வந்து அவங்க மேலே இருக்கிற மதிப்பு மரியாதையே போய் இரிட்டேட் ஆகுது. அதை வந்து அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம், இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு வாழ்வாதாரம் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு யோசிச்சு இந்த மாதிரி ஒரு 2 விஷயத்தை நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா நல்லா இருப்பது என்னுடைய கருத்து. உங்களுடைய சீனியர்ஸ் கிட்டே நீங்கள் இதை கேட்கணும். அப்புறம் நான் இன்னும் முக்கியமாக பிளான் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பெருமாள் கோயிலாண்டியும் ப்ளஸ் ஐ ஹாஸ்பிட்டலாண்ட கிரீன் சர்க்கிளாண்ட வந்து அந்த பச்சை கலரில் அது கிளாத் ஒன்று இருக்கும். அந்த வெயில் வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக ஃபீல் ஆகுது அந்த 2 வீலரில் போகிறவங்களுக்கு. அதை வந்து ஒன்று பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க. அது ஒரு நல்ல பப்ளிக் இமேஜ் கிடைக்கும் உங்களுக்கு. சம்மரில் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து சென்னையிலலாம் ரொம்ப ஃபேமஸ் ஹாப்பி ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு அண்ணா நகரில் வேலைச்சேரில் எல்லா இடத்துலையும் பண்ணிட்டு இருக்காங்க. அது நாங்கள் 3 ஏரியா நானும் சிகேஎஸ் எங்கள் இன்கமிங் பிரசிடென்ட் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்து அது பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பர்மிஷனும் கொடுத்துட்டாங்க எனக்கு. அதான் டயாலிசிஸ் சென்டருடைய ப்ராஜெக்ட்ன்றதுனால வந்து அதுக்கு வந்து ஃபண்ட் யூட்டிலைஸ் பண்ண முடியல. அது வந்து நம்ம ஒரு கிளப்பு மட்டும் பண்ணாமல் ஜாயிண்ட் கிளப்பாக சேர்ந்து பண்ணிங்கன்னா அது ஒரு அதுவும் ஒரு பப்ளிக் இமேஜில் ஒரு நல்ல ரீச்சாக இருக்கும். பேருக்கு ப்ராஜெக்ட் பண்ணாமல் பேர் சொல்கிற மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணால் நல்லா இருக்கிறது வாழ்க்கை.